வணக்கம் நர்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்வல், டிசி, ஹாலிவுட்னு என்னென்ன அப்டேட் இந்த வாரம் ஃபுல்லாக வந்திருக்குன்னு மொத்தமாக பார்த்துடலாம். எங்கிட்ட பார்த்தாலும் ஸ்பைடர்மேன் 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 3 மாதத்துக்கு ஸ்பைடர்மேன் கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கேற்ற மாதிரி சோனி சூப்பராக ப்ரமோட் பண்ணிட்டுருக்கிறான். மார்க்கெட்டிங் பக்காவாக இருக்குது. அப்படி டாம் ஹாலண்ட் நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்போது கேள்வி கேட்டதப்போ டாம் ஹாலண்ட் என்ன சொல்கிறாருன்னா, மைல்ஸ் மொரால்ஸை எம்சியூ கொண்டு வரக்கு ஐடியா இருக்கு. அந்த ஒர்க்கை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் பியாண்ட் த ஸ்பைடர்ஸ் வருது. அடுத்து சீக்ரெட் வார்ஸும் வருது. சீக்ரெட் வார்ஸோட எம்சியூ ரீபூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் டாம் ஹாலண்டோட லாஸ்ட்னு நிறைய ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு. அப்படி இப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா மைல்ஸ் மொரால்ஸை அடுத்த ஸ்பைடர்மேன் இதுக்குள்ளே நிறைய இன்வால்வ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் அவருக்கு மென்டாராக வருவார்னு நினைக்கிறேன். அவஞ்ச சீக்ரெட் வார்ஸ் டூம்ஸ்டேக்கு அடுத்து பெரிய மார்வல் படமா, ஒரே சிங்கிள் படமா சீக்ரெட் வார்ஸ் தான் அடுத்து வரப்போகுது. அதில் நிறைய ரூமர்ஸும் டூம்ஸ்டே ஸ்கெடியூல் முடிஞ்சு அடுத்து சீக்ரெட் வார் ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஆல்ரெடி கேப்டன் அமெரிக்கா டூம்ஸ்டே போக சீக்ரெட் வார்ஸ்லையும் வருவேன்ட்டு சொல்லிட்டு கிறிஸ் எவன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு அஃபிஷியலாக. அது போக நிறைய ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பைடர்மேனும், அதாவது டோபி, ஆண்ட்ரியூ, டாம் ஹாலண்ட் 3 பேரும் சீக்ரெட் வார்ஸ் ரிட்டர்ன் ஆவாங்கட்டு நிறைய ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அது எப்படி உண்மை இருக்க போகுதுன்னு தெரில. அது டோபி மேக்வேர் வரவாருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. டாம் ஹாலண்ட் வந்தே ஆகணும். அண்டு ஆண்ட்ரூ கார்ஃபீல்டை அப்படியே இன்க்ளூட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. டேர்டெவில் பார்ன் அகைன் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க? சீசன் 2 வரைக்கும் செம்மையாக போயிட்டுருக்குது. அதோட 3வது சீசன் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்குது. அதில் அஃபிஷியலாக வந்துட்டு எலக்ட்ரா ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. டேர்டெவில் சீசன் 2ல் வந்து எலக்ட்ரா திரும்பவும் ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி, என்ன கதை, எப்படி லிங்க் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ யாரில் சீசன் 3க்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்ட்டு கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. ஸ்பைடர்மேன் பற்றி பேசி டூம்ஸ்டே மறந்தாதீங்களா? அதுலேருந்து கொஞ்சம் அப்டேட் சொல்ல போகிறேன். நம்ம தலைவன் ராபர்ட் டவுனி ஜூனியர் டாக்டருமா பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆசையாக இருப்பீங்க. ஆனால் மேக்ஸிமம் படத்தில் டாக்டர் டூம் அவரோட காஸ்டியூமோட சுற்றுவாராம். அதுவும் இல்லாமல் மாஸ்க் போட்டு சுற்றுவாராம். நீங்கள் ராபர்ட் டவுனி ஜூனியரோட ஃபேஸை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. டாக்டர் டூம் அவங்கள சுற்றி நிறைய விச்சஸ் இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா அகதா, வாண்டா தான் வந்துட்டு மேக்ஸிமம் கனெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் விஷன் குஸ்ட் வருது. அது எப்படி லிங்க் ஆக போகுதுன்னு தெரியல. அது பார்த்தா தான் டூம்ஸ்டேல வாண்டாவும் விஷனும் எப்படி டூம் கூட ரிலேட் ஆக போகிறாங்க அப்படின்னு தெரியும். அடுத்து டிசிக்குள்ளே போயிடலாம். இந்த வாரம் சூப்பர் கேர்ள் மூவி ரிலீஸ் ஆச்சு. எவ்வளோ பேர் போய் பார்த்தீங்க அண்டு உங்களோட ரிவ்யூவை கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. நிறைய இடத்துல மிக்சட் ரிவ்யூ தான் வந்திருக்கு. நான் இன்னும் படம் பார்க்கல, பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். மிக்சட் ரிவ்யூ வந்ததுனால நிறையா பேர் தேட்டருக்கு அவ்வளோக்கா போகலன்னு நினைக்கிறேன். பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் கம்மியாக தான் அடி வாங்கியிருக்கு, ஏன்னு தெரில. ஆனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் கம்மியானாலும் இந்த நாங்கள் வந்துட்டு இன்னும் டெவலப் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் டுமாரோவோட செட் பிக்ஸ் நிறையா லீக் ஆகிட்டு இருக்கு. அதுவும் பார்க்க நல்லா இருக்குது. சூப்பர் கேர்ளில் விட்டதை மேன் ஆஃப் டுமாரோவில் பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். டிசி லைவ் ஆக்ஷன் கொடுங்க, அனிமேஷனில் நிறைய கலக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக அனிமேஷன் மூவி எதுவும் இல்லை டிசிக்கு. டிசி அனிமேஷன் பண்ணுறாங்கனாலே அது பக்காவாக இருக்கும். ஜோக்கர் லாஃப் ரியாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே சீரிஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் டிசிக்குள்ளே தான் வருது. அண்ட் அப்சல்யூட் பேட்மேன் அந்த காமிக்கான அனிமேட்டட் சீரிஸ் ஒன்று ஒர்க்கில் போயிட்டு இருக்குது. ஸோ செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காமிக்லேயே சும்மா பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. இது அனிமேட்டட் சீரிஸாக இருந்தால் எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அண்ட் டிசி அனிமேஷனில் பிச்சு மேய்ஞ்சிருவாங்க. அண்ட் யாரெல்லாம் எக்ஸைட்டடாக இருக்கீங்க மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான் டிசி அப்டேட். போன வாட்டி அப்சிஷன், இந்த வாட்டி பேக் ரூம்ஸ். வந்து ஹாரர் ஃபிலிம்லேயே யூஎஸில் பேக் ரூம் தான் டாப் 10 ஹையஸ்ட்டில் வந்திருக்கு. ஏன்னா நிறையா பேர் அந்த பேக் ரூம் போய் பார்த்துருக்காங்க. யாரெல்லாம் பேக் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னு மறக்காமல் அவங்க ரிவ்யூ சொல்லிட்டு போங்க. அவங்க ஒப்பீனியன் என்னென்னு சொல்லிட்டு போங்க. ஜூலை 2 மினியன்ஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லரே பார்க்க நல்லா இருந்துச்சு. வழக்கம் போல் ஒரு மினியன்ஸ் படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் போய் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். மைக்கேல் படம் எல்லாரும் பார்த்துட்டிங்களாப்பா? அது 1 பில்லியன் தாண்டி போயிட்டு இருக்குது. வேர்ல்டு வைடாக 1 பில்லியன் கலெக்ஷன் அடிச்சிருச்சு. ஆங்கிரி பேர்ட்ஸ் 3யோட ட்ரெய்லர் வந்திருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேரன்ஹுட் பேஸ் பண்ணி தான் இருக்குது போல். ரெட்டு வந்து அப்பாவா எப்படி அவங்க பசங்க செய்கிற சேட்டை எல்லாம் ஒரு ஃபன்னாக எடுத்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சீன் தான் வரும்னு நினச்சேன். பார்த்தா வந்துட்டு ஃபுல்லாகவே அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் போல். தெரில, ஃபஸ்ட் ட்ரெய்லர் இவ்வளோ தான் காமிச்சிருக்காங்க. நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்க ஃபேமிலியாக. ஸோ ஆங்கிரி பேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஆடிசி அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. கிறிஸ்டோபர் நோலன் அதை பற்றி பேசியிருக்கிறாரு. என்னென்னா பார்த்தீங்கன்னா, நான் பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்பல, சேஃபாக அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆல்ரெடி ட்ரெய்லர் வந்தோடனே நிறையா மிக்சட் ரிவ்யூஸாக, நெகட்டிவ் ரிவ்யூஸாக வந்துட்டு இருந்துச்சு. அது படம் பார்க்கப்போ அது பூர்த்தி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வாரத்துக்கான அப்டேட். ரொம்ப நிறைய இம்பார்ட்டண்ட்டாக அப்டேட் இல்லை. அடுத்த வாரம் இதை விட நல்ல அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட் நான் மறக்காமல் போட்டுகிட்டே இருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டே இருங்க. மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டா, பை.